சவுக்கு சங்கர் அரெஸ்ட். இதில் நிறைய விஷயம் நம்ம கேதர் பண்ணியிருக்கோம் மக்களே. அதெல்லாம் கேதர் பண்ண சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சவுக்கு சங்கர் பேசின இந்த ஒரு ஷார்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். யார் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஏஜே அசோசியேட் சொன்னேன்ல, அது என்ன சார் கம்பெனி? சும்மா ஒரு ஆபீஸ். என்ன கம்பெனினா ஏதோ ஒரு பிசினஸ், ஒரு ஆபீஸ். ஆபீஸ் எங்க இருக்கு? சிஎம் வீட்டுக்கு பக்கத்துல. அங்க எங்க வால்வோ ஷோரூம் தெரியுமா? ஆமா, அதுக்கு மேல. என்ன வேலை பண்றீங்க? போதை மருந்து கடத்துறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? பிசினஸ். அண்ட் நீலாங்கரையில் அவரது மனைவி தொடங்கிய அந்த பியூட்டி அண்ட் நெயில் தொடர்பான பிசினஸ், அது பதிவு செய்யப்பட்ட நிறுவனம். இது எதுல இருந்து இதெல்லாம் தொடங்குதுன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளோ கேஷ் என்ன பண்றது? லாண்டர் பண்ணும், சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரணும். அது அந்த அந்த பியூட்டி இதுன்ட்டு பார்த்தீங்கல்ல நீங்க, அதுல டெய்லி நெயில் பாலிஷ் போட்டுட்டு 1 லட்ச ரூபா நெயில் பாலிஷ் போட்டு விடுறதுக்கு கொடுத்தாங்கன்ட்டு வர வைங்க. அண்ட் இன்னும் வருது கேஷ். அடுத்து அதை என்ன செய்வது? சினிமா எடுப்போம். அஜய் வாண்டையார் இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க மக்களே. அதாவது அஜய் வாண்டையார் அங்கேருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட். இப்போது அஜய் வாண்டையார் ஒரு ட்ரக் கேஸில் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரக் கேஸ் அவர் ஃபேஸ் பண்ணுறாரு. அது என்ன நடக்குது அப்படிங்கிறது தனி ஒரு கேஸ் நம்ம தனியாக பார்க்கலாம். இப்போ என்னென்னா, அஜய் வாண்டையாருக்கும் இந்த கேஸ்க்கு சம்மந்தம் அப்படின்னு பார்த்தா, ரெட் அண்ட் ஃபாலோ அப்படிங்கிற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை அஜய் வாண்டையாரும் அவனோட மனைவியும் சம்மந்தப்படுறாங்க. அவன் மனைவி நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறான். அவரு சின்ன ரோல் பண்ணிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ரெட் அண்ட் ஃபாலோன்ற திரைப்படத்தையே அஜய் வாண்டையாருடைய ட்ரக்ஸு வித்த காசை வச்சு தான் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் பேசியிருப்பார். இப்போ இந்த வீடியோ தான் தொடக்க புள்ளியாக இருக்குது அவருடைய 13th டிசம்பர் அரெஸ்ட்டுக்கான ஒரு காரணமாக.